தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுக கூட்டணியை காலி செய்தார் விஜய். திமுக கூட்டணியை காலி செய்தார் விஜய் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல். இந்த தேர்தலில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி, விடுதலை சிறுத்தை கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி ஆகியவை இருந்தன. இந்த கட்சிகள் எல்லாம் தனி சின்னத்தில் போட்டியிட்டன. ஆனால் இதே கூட்டணியில் மதிமுக, மனிதநேய மக்கள் கட்சி உள்ளிட்ட கட்சிகள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டன. தேமுதிகவும் போட்டியிட்டது. தற்பொழுது இந்த கூட்டணி படுதோல்வி அடைந்தது. தமிழ்நாடு முதலமைச்சரே தோற்றுப்போனார். தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைத்துள்ளது. மைனாரிட்டி அரசான தமிழக வெற்றி கழகம் அமைச்சர் பதவி ஆசை வார்த்தை காட்டி திமுக கூட்டணியில் உள்ள இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சியை தன் பக்கம் இழுத்து கொண்டது. இந்த இரண்டு கட்சிகளும் அமைச்சரவையில் பங்கேற்றால் அறிவாலயம் பக்கம் வரக்கூடாது என உதயநிதி மிரட்டியுள்ளார். அதையும் மீறி இந்த கட்சிகள் அமைச்சரவையில் பங்கு பெற்றுள்ளன. திமுகவுடனான கூட்டணியை முறித்து கொண்டன. தற்பொழுது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆகியவை வெளியிலிருந்து ஆதரவு தருகின்றன. தற்பொழுது தமிழக வெற்றி கழகம் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் அதிமுகவை ஏன் அமைச்சரவையில் சேர்க்கவில்லை என்பதற்கு விளக்கம் அளித்துள்ளார். என்னவென்றால், மதச்சார்பற்ற கட்சிகளுடன் தான் கூட்டணி, அவர்களுக்குத்தான் அமைச்சரவையில் பங்கு என கூறினார். இந்த காரணத்துக்காக வேண்டிதான் அதிமுகவை அமைச்சரவையில் சேர்க்கவில்லை என சூசகமாக தெரிவித்தார். இது கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு மத திருப்தியை கொடுத்துள்ளன. ஆக இந்த இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் தமிழக வெற்றி கழக கூட்டணிக்கு வருவது உறுதியாகியுள்ளது. ஏற்கனவே விடுதலை சிறுத்தை கட்சி திமுக மீது கோபத்தில் இருந்தது. இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் திமுக தங்களை அங்கீகரிக்கவில்லை என கோபத்தில் இருந்தன. தற்பொழுது காங்கிரஸ் கட்சியும் தமிழக வெற்றி கழகம் பக்கம் வந்துவிட்டது. எஞ்சி இருப்பது மதிமுக, ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர், அது உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டவர் என்பதால் வேறு வழியில்லாமல் திமுக கூட்டணியில் உள்ளது. மனிதநேய மக்கள் கட்சி வேட்பாளர் ஜவஹர்லா, அவரும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டதால் அவரும் வேறு வழியில்லாமல் திமுக கூட்டணியில் உள்ளார். பிரேமலதாவை தமிழக வெற்றி கழகம் தொடர்பு கொள்ள வேண்டாம் என கூறிவிட்டது. தற்பொழுது திமுக கூட்டணி காணாமல் போய்விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். திமுக கூட்டணியில் தற்பொழுது தேமுதிக, மதிமுக, மனிதநேய மக்கள் கட்சி உள்ளிட்ட வாக்கு வங்கி இல்லாத கட்சிகள் தான் உள்ளன. தற்பொழுது திமுக கூட்டணி காலியாகிவிட்டது என்றே சொல்ல வேண்டும். திமுக கூட்டணியின் முக்கிய கட்சிகளான காங்கிரஸ், விடுதலை சிறுத்தை கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகியவை தமிழக வெற்றி கழகம் பக்கம் வந்துவிட்டன. தற்பொழுது திமுக கூட்டணி காலியாகிவிட்டது. வருகிற உள்ளாட்சி தேர்தலில் திமுக எஞ்சி இருக்கிற இந்த தேமுதிக, மதிமுக, மனிதநேய மக்கள் கட்சி இவற்றுடன் கூட்டணி வைத்து போட்டியிடுமா, தனித்து தேர்தலை சந்திக்குமா என்பது தெரியவில்லை. ஜோசப் விஜய் தனது அரசியல் சாதுரியத்தால் திமுக கூட்டணியை காலி செய்துள்ளார்.